வேதத்துல பாருங்க, உபத்திரவத்துக்கு பின்னாடி பெரிய ஆசீர்வாதம் இருந்த யாக்கோபை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, யாக்கோபினுடைய வாழ்க்கையில பயந்து ஓடினவன், பயந்து என்ன செய்தான்? ஓடினான். ஆனா பெரிய ஆசீர்வாதத்தோடு வந்தான். கடைசியில ஆண்டவர் அவனுடைய பெயரையே என்ன செஞ்சிட்டாரு? மாற்றிட்டார். இனி உன் பெயர் யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல் என்று மாற்றி விட்டார். ஏன் சொன்னா, தேவனோடு அவன் போராடினான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் என்ன செய்ய மாட்டேன், விடமாட்டேன். ஆனால் ராத்திரி முழுவதும் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பாடுகள், உபத்திரவத்திற்கு பிறகு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்க. இன்றைக்கும் இந்த உலகத்துல பல உபத்திரவங்கள் நமக்கு உண்டு, பல பிரச்சனைகள் உண்டு. ஆனா இதற்கு பிறகு பரலோகம் என்கிற பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. அது மற்றவங்களுக்கு அது புரியாது. கஷ்டத்தின் நடுவிலே நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கலாம், தேவையின் நடுவிலே நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் பரலோக ராஜ்யம்.